ஹலோ காய்ஸ், இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ஹாய், திஸ் இஸ் பிரபா. ஸோ நான் ரீசெண்டாக மீஷோவில் வாங்கின ஃபியூ திங்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இதில் வர எந்த திங்ஸுமே ப்ரமோஷனோ இல்லை ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்ஸோ கிடையாது. எல்லாமே என்னோடய மணி போட்டு நான் என் வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செராமிக் ஜார் வாங்கியிருந்தேன். இது 1 kg கெப்பாசிட்டி. 2 ஜார் இருக்கும், வித் லிட்டோடு வரும். இது ரெண்டுமே ஏர்டைட் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் 1 kg கெப்பாசிட்டி. இது அரௌண்ட் 400 கிட்ட வருது. இந்த மணிக்கு இந்த 2 ஜார் வர்த் த அமௌண்ட். ஸோ தம்ஸ் அப். அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஒரு மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் மாதிரி. இதில் 2 பீஸ் இருக்கும். ஒன்று ஸ்டீலில் ஒரு ராட் மாதிரி, அப்புறம் அந்த டஸ்டர். இது நீங்கள் அது நல்லா பஃபியாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதோட குவாலிட்டி அவ்வளோ டாப் நாச்சாலாம் இல்லை. அது கையில் எடுக்கும் போதே அந்த ஃபைபர்ஸ்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ யூஸ் பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் இது ரொம்ப எக்ஸ்பேண்டபிள். எவ்வளோ பெரிய சைஸ்லேருந்து வேணால் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சீலிங்கே டச் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஒரு ஆயில் டிஸ்பென்சர். இது கிளாஸ் ஜாரில் இருக்குது. அண்ட் இது கூட அந்த ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அந்த லிட் கூட நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பிளாக் கலரில் இருக்க லிட் ரெண்டுமே பிளாஸ்டிக். அந்த ஸ்பேச்சுலா சிலிக்கான் நினைக்கிறேன். அது ஹீட் பட்டாலும் எதுவும் ஆகாது. அதில் குட்டி குட்டி பிரிசல்ஸ், சிலிக்கான் பிரிசல்ஸ் இருக்குது. இதை நான் மெயினாக சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். சப்பாத்தி மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. குவாலிட்டி பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த கிளாஸ் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. பிரிசல்ஸுமே நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். எனக்கு இப்போ தான் புரியுது எல்லா யூடியூபரும் ஏன் கை வச்சு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே காட்டினா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதோட குவாலிட்டி இஸ் குட், நல்லாயிருக்கு. 100 அது மாதிரி தான் வந்துச்சு. நான் எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் மேலே இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் இந்த ஸ்டிக்கர். இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இது மெயினாக எதுக்கு வாங்கணுன்னா, உங்களோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் இருக்கும்ல, அதில் உள்ளே ஏதாச்சும் நீங்கள் க்ராசரி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ மேலே இதில் எழுதி கொட்டலான்னு வாங்கினேன். பட் இது கூட நான் ஒரு பென் ஆர் ஏதாச்சும் பென்சில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வரலை. அது நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும் போல். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெட்டு. எங்கள் வீட்டில் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் டெய்லியும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ சண்டை வரும், யார் கழுவுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபைட் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இது வாங்கினது. இதை நீங்கள் டீ பவுலில் ஹேங் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லென்த் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த டீ பவுடரை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பால் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதில் இருக்க அந்த டீ பவுடரோட எசன்ஸ் அந்த மில்கில் இறங்கி டீ ரெடி ஆகிடும். பட் இதில் அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு ஹோம் டெக்கார் தான். இந்த 3 பீஸ் ஹோம் டெக்கார் வாங்கியிருந்தேன். இது ஒரு கார்ட்போர்டில் மேலே டிசைன் பிரிண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இதை மாதிரி டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆணி அடித்து மாட்டுறதோ இல்லை அந்த மாதிரி எதுவும் கஷ்டப்பட வேணாம். ஜஸ்ட் ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். பட் எனக்கு பீஸாக என்னன்னு தெரில, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. நான் தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலை. தென் காலின் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் காலின் வச்சு தொடச்சதில் அது கார்ட்போர்டுன்றனால அதில் அந்த தண்ணி ஊறி அந்த அந்த பெயிண்ட்டே வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு தென் வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பார்த்தேன், அப்பயுமே போகல, டர்ட்டியாக தான் இருந்துச்சு. மேபி நான் இது மட்டும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்சலும் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி காட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பார்சலில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டோர் க்ளோசர். ஸோ இதில் 3 பீசஸ் இருக்கும். ஒன்று வாலில் ஸ்டிக் பண்ணிக்கணும், ஸ்டிக் ஆர் ஹேங் பண்ணிக்கலாம். இன்னொன்று டோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வால்க்கும் டோருக்கும் லிங்க் பண்ணுற இந்த வயர் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு லிங்க் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு விடும்போது இந்த எலாஸ்டிக் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பட் இந்த எலாஸ்டிக் விடும்போது வேகமாக டோர் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதர் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்படின்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாய்லெட் சீட் லிஃப்டர் வாங்கியிருந்தேன். இது மூட்டைப்பூச்சை கொல்லும் நவீன மிஷின் மாதிரி ஆகிடுச்சு. இது எதுக்கு வாங்கன்னு எனக்கு தெரியல. டாய்லெட் சீட்டை கையை வச்சு தூக்காமல் ஓப்பன் பண்ணாமல் இதை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இது
சுத்தமாக ஃபிட் ஆகும்னு எனக்கு தோணலை டாய்லெட்டில். மேபி நான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரே பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். லைக் தோசை ஊற்றணும் இல்லை வேறு ஏதாச்சும் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் சமைக்கும் போது நீங்கள் பெரிய ஜாரில் வச்சுருக்க எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிட்டுருக்க முடியாது. ஸோ இது வாங்கினேன். இதில் வந்து அந்த நாசலில் அழகாக ஒரு குட்டி ஃபில்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இதில் அந்த நாசல் கிட்ட வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. எனக்கு இதில் ஆயில் எப்படி ஸ்ப்ரே ஆகும்னு எனக்கு தெரியல. பாயிண்டடாக வருமா இல்லை ஸ்ப்ரே ஆகுமான்னு தெரியல. அண்ட் இன்னொரு பார்சலுமே லக்கிலி எனக்கு சேம் டே ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ அதையும் காட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் வந்து நான் ஒரு ரொம்ப நாள் பார்த்து வச்சுருந்த ஒரு மேக்ரம் த்ரெட்டில் பண்ண வால் டெக்கர் தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஆர்டர் பண்ணி அது ஷிப்பிங்லாம் ஆகி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகி ஸ்டாக்லேயே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டாக் வந்துச்சு, உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இது அழகாக லீஃப் வச்சு பிளான்ட் வச்சு டெக்கரேட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெளியில் இது அரௌண்ட் 300 சம்திங் தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிச்சன் டெக்கார். இது டெக்கார்னு சொல்லலாம், இல்லை கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்னு சொல்லலாம். இது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது வந்து பார்க்க வந்து டெக்கார் மாதிரி தானே இருக்குது. பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அண்ட் டெக்கார். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி வச்சுக்கிற ஒரு குட்டி கண்டெய்னர்ஸ். ரெண்டுத்துலேயுமே வந்து அழகாக கண், மூக்கு, வாய் மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து லிட் இருக்குது. அந்த லிட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சால்ட்டோ பெப்பரோ கொட்டிக்கலாம். அண்ட் வந்து ரெண்டுமே ஹக் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 150 சம்திங் இது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த சாப்பர் தான். ஸோ யூஸ்வலாக இருக்க சாப்பர் த்ரெட் வச்சு இருக்கிற சாப்பர் மாதிரி இல்லாமல் இது மேலேருந்து புஷ் பண்ணுற சாப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லாக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எப்பவும் போல் வெஜ்ஜீஸை பெருசாக கட் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணால் அது அழகாக சாப் பண்ணி வந்துடும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டூத் ப்ரஷ் ஹோல்டர் தான். இதில் இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், எப்பவும் போல் லைக் ஆணி அடித்து மாட்டாமல் இது கூடவே வந்து லைக் வாலில் அட்டாச் பண்ணுற அந்த ஸ்டிக்கரும் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆணி எதுவும் அடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அது இந்த ஸ்டிக்கர் 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஹோல்டரில் ஸ்டிக் பண்ணணும், இன்னொன்று வந்து வாலில் ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இப்படி அட்டாச் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து ஹேங் ஆகிடும். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் என்னோடய சேனல். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிழை கண்டுபிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. பாய்.